மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்முடைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம 9th சயின்ஸில் ஏற்கனவே வெப்பம் அப்படின்ற பாடத்தில் பார்ட் 1 வீடியோ பார்த்து முடிச்சிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோவை இதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். அதே இம்பார்ட்டன்ட் தான் இந்த பார்ட் 2 வீடியோவுக்கும். அவ்வளோ மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். கவனிங்க. நாம் பார்ட் 1 வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு செகண்ட் ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன பார்த்தோம்? அதாவது வெப்பம்னா என்னது, வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். அந்த வெப்பத்தின் விளைவுகள் பார்த்தோம். எந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வெப்பத்தை கொடுக்குறப்ப அது எந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் உருவாக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் விடப்பட்ட இடைவெளி ஏன் விட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? அதை தாண்டி வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா வெப்ப பரிமாற்றம். ஹீட் எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு, கண்டக்ஷன், கன்விக்ஷன், ரேடியேஷன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்குறது வெப்பநிலை, டெம்பரேச்சர். வெப்பம், வெப்பநிலை இந்த 2 டேம் ஒன்றா அப்படின்னா இல்லை, நிச்சயம் வேறு வேறு. வெப்பம் என்பது வேறு, வெப்பநிலை என்பது வேறு. சார் 2 ஒன்று தானே சார்? நிச்சயமாக இல்லை. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். Heat is an one type of energy, but temperature is the measurement. வெப்பநிலை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவீடு. எதனுடைய அளவீடு சார்? ஒரு பொருள் எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது அல்லது கூலாக இருக்குது அப்படின்னு நம்மளாக கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். சார் புரியலை. ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் வைக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? இந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு -4 டிகிரியில் இருக்குது அப்படின்டுவோம். இதே இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஜரமாக இருக்குடா அப்படின்றப்ப எவ்வளோ 101 டிகிரி காய்ச்சல் இருக்குடா அப்படின்டுவோம். அப்போ அதிகமான அந்த வெப்ப ஆற்றலையும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் சொல்கிறோம், ரொம்ப கம்மியான அந்த வெப்ப ஆற்றலையும் ஒரு நம்பரில் சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த வெப்ப ஆற்றலை நம்பரில் சொல்லக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் தான் டெம்பரேச்சர். அப்போ வெப்பம் என்பது ஆற்றல் மட்டுமே, வெப்பநிலை என்பது அதனுடைய அளவீடு. பார்க்கலாமா? கவனிங்க. வெப்பநிலை என்பது இப்போ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை தான் நாம் வெப்பநிலை என்கிறோம். டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ் ஆஃப் எ பாடி. புரியுதுங்களா? ரெண்டையுமே மெஷர் பண்ணுறது இந்த டெம்பரேச்சர் தான். இந்த டெம்பரேச்சருடைய யூனிட் எப்படி இருக்கும்? யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு கெல்வின் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நிறைய அளவுகள் இருக்குது, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி நிறைய அளவுகள் இருக்குது. இருந்தாலும் எஸ்ஐ யூனிட் அப்படின்றப்ப யூனிக்காக ஒன்று தான் சொல்லணும், அது கெல்வின் தான். பட் வெப்பத்துக்கு அப்படி கிடையாது. நான் வெப்பம், வெப்பநிலை 2 ஒன்றில் வேறு வேறு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா எஸ்ஐ யூனிட் பாருங்கள், வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன வரும்? ஜூல் வரும். ஏன்னா வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல், ஆற்றலின் அலகு ஜூல். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஓகேங்களா? ரைட். இது எஸ்ஐ அலகு. இதை தவிர்த்து மற்ற அலகுகள் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா ஃபாரன்ஹீட், சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட் இதெல்லாம் இருக்குது. இந்த அளவீடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட்டுங்களா? இதை கெல்வினை தவிர்த்து இன்னும் 2 அளவுகள் இருக்குது. அது என்னென்னது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேல், இன்னொன்று செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல். ரெண்டு நேம் சொல்லலாம். ஆனால் எது கரெக்டுனா செல்சியஸ் தான் சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா சென்டிகிரேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சென்டிகிரேட்டை பயன்படுத்தக்கூடாது, செல்சியஸ் தான் பயன்படுத்தணும். இருந்தாலும் அந்த பழையகால பேர்னால ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸ்கேல். இந்த கெல்வின் ஸ்கேல் சொல்லலாம், அல்லது ஆப்சொல்யூட் ஸ்கேல்னு சொல்லலாம், தனித்த அளவீடுன்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 ஸ்கேலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்தது? ஃபாரன்ஹீட், சென்டிகிரேட், கெல்வின். ஓகே. இதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கவனிங்க. இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இனிஷியல் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா 32 டிகிரின்னு இருக்கும். எண்டு எப்படி இருக்கும்னா 212 இருக்கும். ஓகே. இப்போ என்ன சார் அர்த்தம்? அதாவது இதுதான் இனிஷியல் அளவு, இதுதான் ஃபைனல் அளவு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது ஃப்ரீசிங் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ இது சார் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட், ஆவியாதல் புள்ளி அப்படின்லாம். புரியுதுங்களா? அது இனிஷியல் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட். 212 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட். ரைட்டு சார். அப்போ 32 212 எத்தனை அளவுகள் இருக்கும் அப்படின்னா அந்த 2 கழிச்சு பாருங்கள். 212 32 கழிங்க 180 வரும்.
அப்போ மொத்தத்தில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 180 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இனிஷியல் அளவு என்னது, ஃபைனல் அளவு என்னன்னு பாருங்கள். ஃப்ரீசிங் பாயிண்ட்ன்றது இனிஷியல், ஸோ பாயிலிங் பாயிண்ட்ன்றது எண்டிங் பாயிண்ட். சரிங்களா? மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 180 பார்ட்ஸ், 180 பகுதிகள் இருக்குது. ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேலை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம பாயிண்ட் வியூ, அதாவது நம்முடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல். செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ், எண்டிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ இது என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ இது என்னது? பாயிலிங் பாயிண்ட். ஸோ மொத்தம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? ஸோ 100லேருந்து 0 கழிங்க, எத்தனை பார்ட்ஸ்னு கிடச்சிடும். ஸோ 100 பார்ட்ஸ் இருக்கும். இதுதான் செல்சியஸ் ஸ்கேல். இப்போ மேலே பார்த்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, கீழே பார்த்த செல்சியஸ் ஸ்கேல், அதிலிருந்து இதில் மாற்ற முடியுமா? மாற்றுறதுக்கு ஃபார்முலா இருக்குது, நான் இருக்குது. உங்கள் புக்கில் கொடுத்துருக்க இதே ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 9/5 டிவைட் பண்ணியெல்லாம் பயன்படுத்துவாங்க, 1.8 பயன்படுத்துவாங்க. என்ன கேட்டால் 1.8 பயன்படுத்துகிறத காட்டிலும் இப்படி பின்னத்தில் பயன்படுத்துறது தான் பெட்டர். ஏன்னா ஈஸியாக அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் 1.8 நல்லா ஒரு சார்னா தாராளமாக பயன்படுத்திங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லைப்பா, இந்த 9.5 இருக்கு இல்லையா, இதை வகுத்து வச்சுக்குவாங்க. அடிச்சு என்ன வரும்? 1 5 5 1 5 5 மீதி 4 இருக்குது. ஸோ 8 5 40. ஸோ 1.8. ஸோ 9/5 பின்னமாக வைக்கிறதுக்கு 1.8c + 32ன்னு வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டும் பண்ணலாம், ஃபார்முலா நேராக இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் நிறைய இடத்துல அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், நிறைய பின்னம்ன்றனால நிறைய அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன கேட்டால் இதுதான் பெட்டர், இந்த மாதிரி ஸ்கேலில் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வேல்யூ தெரியுதுன்னா, இப்போ செல்சியஸ் வேல்யூ 25ன்னு வச்சுக்குவோம். அந்த சிக்கு பதிலாக 25 அப்ளை பண்ணிங்கன்னா 1 5 5 5 25ன்னு வரும். 9ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 45ன்னு வரும். ஸோ 45 + 32ன்னு போட்டால் 77ன்னு வரும். அப்போ ஃபாரன்ஹீட் அளவு 77ன்னு வரும். வாயிலே ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் குட்டி குட்டி கணக்குகள் வரும். நிச்சயமாக இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டுக்கும் கணக்குகள் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சின்ன சின்ன கணக்குகள் தான், சாதாரண ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான், இருந்தாலும் கவனமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸ்கேல் அல்லது ஆப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்றலாம். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 273 373 வரைக்கும் இருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 100, இதுலேயும் 100 அளவீடுகள் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதில் ஏன் இந்த தனித்த அளவீடு அப்படின்றாங்க? ஏன் கெல்வின் அளவீடை தனித்த அளவீடுன்றாங்க? ஏன்னா நல்லா கவனிங்க, இது ஓகே கிடையாது, 0 கெல்வின் அர்த்தம். ஓகேன்னு எழுதிடாதீங்க, 0 கெல்வின். ஸோ இந்த 0 கெல்வினை தான் தனி சுழி வெப்பநிலை அப்படின்றாங்க. ஆப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் அப்படின்வாங்க. சுழினா 0. ஏன் இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அடுத்த பயனை கவனிங்க. ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுது இருக்கும் வெப்பநிலை தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்றாங்க. ஒரு பொருள் ரொம்ப 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 கம்மியான எனர்ஜியை அந்த மாலிகுல்ஸ் எப்போ பெற்றிருக்குமோ அப்போ இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்றாங்க. சார் புரியலை சார், நல்லா கவனிங்க. நம்ம வாட்டரை பொறுத்த மட்டுக்கும் சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டாகவும் இருக்கும், கேசி ஸ்டேட்டாகவும் இருக்கும். பட் இந்த 3 ஸ்டேட்டும் கலந்து ஒரு புள்ளியில் இருக்கும். அதாவது அந்த புள்ளியிலேருந்து அதுக்கப்புறம் அது கேசிஸாகவும் மாற சான்ஸ் இருக்குது, லிக்விடாகவும் மாற சான்ஸ் இருக்குது, சாலிடாகவும் மாற சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட், மும்மை புள்ளின்னுவாங்க. நீரின் மும்மை புள்ளி, 3 நிலையும் இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு பேர் தான் மும்மை புள்ளி. அது எந்த டெம்பரேச்சர்னு பார்க்குறப்ப 273.16 கெல்வினில் அந்த மாதிரி இருக்குது. 3 நிலையிலுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு பங்கு இங்கே பாருங்கள், அந்த நீருடைய மும்மை புள்ளியில் ஒரு பங்கு தான் ஒரு கெல்வின் அப்படின்றாங்க. கெல்வின்றது ரொம்ப 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 லோ வேல்யூ. அதாவது ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுது, எப்போ மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கிறதா 273.16 கெல்வின். ஏன் அந்த நேரத்தில் அந்த மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்குன்னா, ஏன்னா அப்போ தான் 3 நிலையிலுமே தண்ணி இருக்குது. அதில் ஒரு பங்கு தான் ஒரு கெல்வின்றாங்க. அதனால தான் அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா தனித்த அளவீடு, ஆப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. புரியுதா? ரைட், கவனிங்க. அதாவது the solid, liquid, gaseous bases of water can coexist in equilibrium at 273.16 Kelvin. So Kelvin is defined as 1/273.16 of the triple point temperature. புரியுதுங்களா? ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர்ன்றது 273.16ல் ஒரு பங்கு. ரைட், ஓகே சார். இதே மாதிரி மேலே பார்த்த மாதிரி நம்ம செல்சியஸை ஃபாரன்ஹீட்டை மாற்றணுமே, அந்த மாதிரி கெல்வினை செல்சியஸை மாற்ற முடியுமா? தாராளமாக மாற்ற முடியும்.
அதை காட்டு சிம்பிள் ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான். அங்கே கூட ஒரு பின்னம் வந்தது, இங்கே பின்னமே கிடையாது. K = C + 273.15. இதில் செல்சியஸ் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா கெல்வின் வேல்யூ கிடச்சிடும். கெல்வின் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா செல்சியஸ் வேல்யூ கிடச்சிடும். சார் இப்போ ஃபாரன்ஹீட்டு இதில் கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபாரன்ஹீட் கிடச்சிடும். ஸோ அவங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் சரி, இந்த 3 ஸ்கேலில் எந்த டேட்டா கொடுத்தாலும் இந்த 2 ஃபார்முலாவை பயன்படுத்தி நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கணக்குகள் இந்த டாப்பிக்கை பொறுத்த இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கணக்கு வேணா இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. இதில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, 2 ஒரே மாதிரி கணக்கு தான். ஒரு இதில் செல்சியஸை கெல்வினை மாற்ற சொல்லியிருக்காங்க, இன்னொன்றில் கெல்வினை செல்சியஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, மொதல் கணக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. இங்கே TK TCன்னு போட்டிருக்காங்க. சும்மா K = எழுதிக்கிங்க, நமக்கு போட்டித் தேர்வு அப்படின்றதுனால ஷார்ட்டாக எழுதிக்குவோம். K = C + 273.15. இது எழுதியாச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? C கொடுத்துருக்காங்க. ஸோ Cக்கு 25 அப்ளை பண்ணிங்கன்னா 25யும் 273.15 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 298.15. இது என்னது? கெல்வின் மதிப்பு. அவ்வளோதான். இதே இது அடுத்த கணக்கு கொஞ்சம் உல்ட்டாவா C கொடுத்துட்டு K கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை திருப்பி எழுதிக்கிங்க. C = K - போட்டு அதே ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ரைட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கில் 2 பாருங்கள். செல்சியஸை ஃபாரன்ஹீட்டை மாற்றுற மெத்தட். ஸோ செல்சியஸை கொடுத்துட்டாங்க, ஃபாரன்ஹீட் கேட்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? பின்னமாக வைக்காமல் 1.8ன்னு வச்சுருக்காங்க. 5/9 வைக்காமல், சாரி 9/5ன்னு வைக்காமல் 1.8ன்னு வச்சுருக்காங்க. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம்? அதே ஃபார்முலா அப்படி எழுதிங்க. F = ஃபார்முலா தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே, C × 9/5 + 32. இதுதான் ஃபார்முலா. இந்த பின்னத்தை தான் அவங்க சுருக்கி எழுதியிருக்காங்க. அப்போ Cக்கு பதிலாக நீங்கள் 25ன்னு போடுங்க. போட்டு அடிச்சு என்ன வரும்? 1 5 5 5 25. ஸோ 9 5 பெருக்குனீங்கன்னா 45. ஸோ 45யும் மேலே இருக்கக்கூடிய 32யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 77 கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் கொடுத்து செல்சியஸ் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான். ஸோ சமக்குறிக்கு வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கமும், இடது பக்கம் வலது பக்கம் திருப்பி நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது கவனிங்க. அடுத்த தலைப்பு தன் வெப்ப ஏற்பத்திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். கரெக்டாக கவனிச்சிங்கன்னா சிம்பிள் தான், 5 நிமிஷத்தில் புரிய வச்சிடலாம். என்ன கேட்டால் இதுக்கு 7.4 இதை வச்சதுக்கு முன்னாடி வெப்ப ஏற்பத்திறனை வச்சதுக்கு அப்புறம் அதை வச்சுருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். மொதல் ஹீட் கெப்பாசிட்டி வச்சுட்டு அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம்னா மொதல் வெப்ப ஏற்பத்திறனை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்ப்போம். அப்போ தான் ஈஸியாக புரியும். கவனிங்க. சார் புக்கில் நிறைய கொடுத்துருக்கீங்களே, நீங்களே கம்மியாக நடத்துகிறீங்களே, இது என்ன சார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ நமக்கு டிஎன்பிசிக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதை மட்டும் நடத்தினாலே போதும். எல்லாத்தையும் படித்தா குழப்ப தான் செய்யும். இப்போ வெப்ப ஏற்பத்திறன் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது வெப்ப ஏற்பத்திறன், ஹீட் கெப்பாசிட்டி. நல்லா கவனிங்க. ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு பொருள், இப்போ ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு கல் இருக்குது, இது எவ்வளோ மாசுன்னு தெரியல. மாசுன்னு என்னப்பா? நிறை. இது 1 கிலோவாக இருக்கலாம், 2 கிலோவாக இருக்கலாம், 3 கிலோவாக இருக்கலாம், என்ன வேணால் இது இருக்கட்டும். இது ஒரு பொருள். இன்னொரு மரக்கட்டை எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமாக இருக்கலாம், 100 கிராமாக இருக்கலாம், இல்லை 500 கிராமாக இருக்கலாம், ஏன் ஒரு டன்னாக கூட இருக்கலாம். எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம். அப்போ பொருளுடைய மாசை நான் டிஃபைன் பண்ணவே இல்லை, அதை நான் மீன் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிறேன். இந்த பொருளை என்ன பண்ணுறேன்னா ஹீட் பண்ணுறேன். உங்கள் புக்கில் இருமா சொல்லலப்பா, இது என்னுடைய இதில் சொல்கிறேன். இந்த பொருளை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்ப இந்த பொருளுடைய டெம்பரேச்சர் என்ன ஆகும்? 2 பொருளுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதானே பார்த்தோம், வெப்பத்தின் விளைவுகளை பார்த்தோம். எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணாலும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். சரிங்க சார், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி என்ன சார் பண்ண போகிறீங்க? ஸோ ரைஸ் ஆகிறப்ப எப்போ 1 டிகிரி செல்சியஸ் வருதோ, எப்போ 1 டிகிரி செல்சியஸ் வருதோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஆற்றலை கொடுத்துருப்பீங்கன்னு பார்க்கணும். ஸோ ஆற்றல் நம்ம எங்கே சார் கொடுத்துருக்கோம்? ஒரு மண்ணெண்ணெயாக கொடுத்துருப்போம், இல்லை கேஸாக கொடுத்துருப்போம், இல்லை பெட்ரோலாக கொடுத்துருப்போம், ஏன் விறகுக்கட்டையாக கூட கொடுத்துருப்போம். அதுதான் ஆற்றல். ஆனால் ஆற்றல் கொடுத்தாலும் வெப்பம் எரியும். ஓகே, அப்போ அந்த 1 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறப்ப நீங்கள் எவ்வளோ ஆற்றல் செலவழிச்சிருக்கீங்களோ அதுதான்ப்பா வெப்ப ஏற்பத்திறன். சிம்பிளாக, அதாவது ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் தான் வெப்ப ஏற்பத்திறன். இதை நான் டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை வாட்சா புரிஞ்சிருக்காது, அதனால தான் படம் வரைஞ்சேன். புரியுதுங்களா? பாருங்கள், அதை தான் கொடுத்துருக்காங்க.
ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். இதனை சி டேஸ் என குறிக்கலாம். சி போட்டு மேலே டேஸ், அதை ஒரு லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. புரியுதாப்பா? ரைட்டுப்பா. அப்போ வாட் இஸ் ஏ ஹீட் கெப்பாசிட்டி? ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி ரெண்டு ஒன்று தான். இஸ் டிஃபைன்ஸ் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to raise the temperature of a body, of any body by 1 degree Celsius. It is called the heat capacity. சிம்பிளாக அப்போ வெப்ப ஏற்புத்திறன்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெப்ப ஆற்றல் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ வெப்ப ஏற்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ இதுக்கான ஃபார்முலா சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பார் டி. இதில் கியூன்றது என்னது? கியூன்றது தேவையான வெப்ப ஆற்றல். எவ்வளோ வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது இந்த டி அப்படின்றது. என்ன கேட்டால் இந்த ஃபார்முலா இப்படி எழுதாமல் இப்படி எழுதுனா பெட்டர். சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல் டின்னு எழுதணும். ஏன் டேப்பா டெல் டின்னு எழுதுறீங்க? இந்த முக்கோணம் போட்டால் டெல்லுன்னு அர்த்தம். வெப்பநிலை வேறுபாடு, ஒரு பொருளுடைய ஆரம்ப வெப்பநிலை எவ்வளோ இருந்தது, இறுதி வெப்பநிலை எவ்வளோ இருந்தது, அந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? டெல் டி கிடச்சிடும். பட் அவங்க வெறுமனே டீன்னு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, டெம்பரேச்சர்னால டீன்னு வச்சுருக்காங்க. ஒரு சில ஃபார்முலாவில் ஒரு சில புக்கில் கியூ பார் டெல் டி தான் இருக்கும். நீங்கள் கியூ பார் டெல் டின்னு வச்சுங்க, அதனால் புரியும். ஓகேங்களா? அப்போ சி டேஸ் ஈக்குவல் டு கியூ பார் டெல் டி. ஓகேப்பா. இப்போ இதற்கான எஸ்ஐ அலகு என்னது அப்படின்னு பார்க்குறப்ப கவனிங்க. கியூன்றது அந்த வெப்ப ஆற்றலின் அளவு. வெப்ப ஆற்றல் அப்படின்னாலும் என்னதாப்பா வரும்? ஆற்றல்னாலே ஜூல் தான் வரும். மேலே இருக்கிறதுக்கு ஜூல் தான் வரும். ஸோ வெப்பநிலை மாற்றம் அப்படின்றப்ப ஹை டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சரை கழிக்கிறீங்க. ஸோ டெம்பரேச்சர் தான் கழிக்கிறீங்க. அதனால ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கேன்னு வரும். அப்போ ஜே பார் கே அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஜே பார் கே இது வந்து எஸ்ஐ அலகு. இதை தவிர்த்து மற்ற அலகுகளில் இருக்குது. கலோரி பை டிகிரி செல்சியஸ், கிலோ கலோரி பை டிகிரி செல்சியஸ், ஜூல் பர் டிகிரி செல்சியஸ், இது எல்லாமே அதனுடைய மற்ற அலகுகள். பட் மெயின் ஹீரோ யார் தான்? இவர் தான். வாட் இஸ் எ ஹீட் கெப்பாசிட்டி? எஸ் யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஜே பார் கே அல்லது ஜேகே இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். புரியுதாப்பா? சொல்ல கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு விஷயம் புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட்டுங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் வெப்ப ஏற்பத்திறனை பொறுத்த மட்டுக்கும் கணக்கு தான் அதை அடிக்கடி கேட்பாங்க. அதனால் கரெக்டாக கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இரும்பு குண்டுக்கு அதனுடைய வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் உயர்த்தி கொள்ள. அப்போ 0லேருந்து 20 டிகிரியாக மாறுது. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டி எவ்வளோப்பா? 20 டிகிரி செல்சியஸ் உயர்த்தி கொள்ள 5000 ஜூல் வெப்ப ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. அப்போ எவ்வளோ ஆற்றல் கொடுக்குறாங்க? 5000 ஜூல் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த இரும்பு குண்டுடைய வெப்ப ஏற்பத்திறன் எவ்வளவு? அந்த இரும்பு குண்டு வந்து எவ்வளோ வெயிட்டெல்லாம் சொல்லவே இல்லை. அது தேவையும் இல்லை. ஸோ an iron ball requires 5000 joule heat energy to raise its temperature by 20 Kelvin. Calculate the heat capacity of the iron ball. கண்டுபிடிச்சிடலாமா? ஃபார்முலா என்னப்பா? C dash is equal to Q bar del T. ஸோ Qன்றது எவ்வளோ வெப்ப ஆற்றல்? எவ்வளோ வெப்ப ஆற்றல்? 5000. எவ்வளோ டெம்பரேச்சர்? ஸோ இது டெம்பரேச்சர்ன்றது 20 - 0. ஆரம்பத்தில் 0, ஃபைனலாக 20. ஸோ அதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ 20ல் 0 போச்சுன்னா 20. அப்போ 5000ஐயும் 20ஐயும் அடித்து பாருங்கள். 0 அடிச்சிடலாம். 2ஆல் அடிச்சிங்கன்னா 250ன்னு வரும். என்ன வரும்? 250. அப்போ சி டேஸ் எவ்வளோ வெப்ப ஏற்பதுன்னு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 250 ஜூல் பார் கேள்வி. தட்ஸ் ஆல். சிம்பிளான கணக்கு தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு தான் அந்த வெப்ப ஏற்பதுன்ற வார்த்தையை பார்த்தோன்னே குழம்பிடுறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வெப்ப ஏற்புத்திறன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலே விட்டுட்டு வந்து அதை பார்க்க போகிறோம். என்னப்பா விட்டுட்டு வந்தோம்? தன் வெப்ப ஏற்புத்திறன். சார் 2 ஒன்று தானே? இல்லை. வெப்ப ஏற்புத்திறன்ற அந்த வார்த்தைக்கு முன்னாடி தன் அப்படின்ற 2 எழுத்து சேர்ந்துருக்கு. அதில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. அந்த 2 வார்த்தைக்குள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்குது அறிவியலில். ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரி, என்னென்னு பார்க்கலாமா? கரெக்டாக கவனிங்க, புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் பார்க்க போகிறோம். அதோட தலைப்பு தான் இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே இருக்குது. அதுக்கான பதில் நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏதாவது ஒரு பொருள் பார்த்தோம். ஏதோ ஒரு மரக்கட்டை, ஏதாச்சும் ஒரு கல், இது மாதிரி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு மரக்கட்டை, ஏதாவது ஒரு கல், ஏதாவது ஒரு பொருள் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் 1 கிலோகிராம் தான் எடுத்துக்கிறோம். என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை சொல்கிறீங்களே? ஆமாம், இப்போ ஸ்பெசிஃபிக்காக தான் எடுக்கணும். அங்கே வந்து அப்படி கிடையாது, ரேண்டமாக எது வேணால் எடுத்துக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, 1 கிலோகிராம் தான் எடுக்கணும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன். சார் அப்போ ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தைக்கு இந்த 1 கிலோகிராம்ன்றது அர்த்தமான? ஆமாம். எங்கெல்லாம் தன் வெப்ப ஏற்புத்திறன்
அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு வருதோ, எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் அந்த 1 கிலோகிராம்ன்ற வார்த்தை என்ட்ரி ஆகும். சரி, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார். சொல்கிறேங்க அப்படிங்க. அதே டெஃபினிஷன் தான். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை அதன் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் தன்வெப்ப ஏற்படுத்தல் எனப்படும். சார், ரெண்டு ஒரே மாதிரி தானே சார் இருக்குது? நிச்சயமாக ஒன்றில் வேறு வேறு. அங்கே ஏதேனும் ஒரு பொருள் ஒன்றினை அதன் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். எனி ஆப்ஜெக்ட் ரைஸ் த டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை அதன் வெப்பநிலையில் 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா? இவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து புக்கில் பார்த்து வளவலன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் போதும். கவனிங்க. ஓரலகு, நான் 1 கிலோகிராம் சொன்னேன், ஓரலகு அப்படின்றான். ஸோ ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 அலகு, நான் இங்கே 1 அலகுன்றதவே அது செல்சியஸாக வச்சுக்கலாம், கெல்வினாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ 2 ஒன்றா 2 ஒன்றும் இல்லை, ஆனால் ரெண்டுமே ஒரு யூனிட் தான். 1 டிகிரி செல்சியஸ்னாலும் ஒரு யூனிட் தான், ஒரு கெல்வின்னாலும் ஒரு யூனிட் தான். சார், அப்போ 1 கிலோகிராம்னாலும் ஒரு யூனிட் தான், 1 கிராம்னாலும் ஒரு யூனிட் தானா அப்படின்னா அதுவும் ஒரு யூனிட் தான். பட் தன்வெப்ப ஏற்படுத்துறேன் அப்படின்றப்ப 1 கிலோகிராம் தான் பொதுவாக சொல்லுவாங்க. கவனிங்க. ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 அலகு உயர்த்த, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு தான் அந்த தன்வெப்ப ஏற்படுத்துறேன் எனப்படும். அப்போ இதை எப்படி சார் நோட் பண்ணுவீங்க? அந்த இடத்துல சி டேஸ், நீங்கள் இந்த இடத்துல சி. சார், ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், Q bar del T. சார், கொஞ்சம் கூட மாற்றம் வராதா? வருது. என்ன மாற்றம் வருது? அங்கே மாஸ் என்ட்ரி ஆகாது, இங்கே மாஸ் என்ட்ரி ஆகும். ஸோ மாஸை கீழே போட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த 1 கிலோகிராம்ன்றதை கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ C = Q bar M × del T. அதேமாதிரி இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான். சார், அப்போ SI யூனிட் அதுவும் மாறாது. இங்கே பாருங்கள், இங்கே Qவா? Qக்கு என்ன சொல்லுவீங்க? ஆற்றல். ஆற்றலுக்கு J, டெம்பரேச்சருக்கு K, Mக்கு kg. அவ்வளோதான். அப்படி எடுத்து எழுதிருங்க. J bar kg inverse K inverse, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. J bar kg inverse K inverse. இது வந்து SI யூனிட். இதெல்லாம் மற்ற அதர் யூனிட்ஸ். ஸோ பட் அதர் யூனிட்ஸையும் பார்த்து வைங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் SI யூனிட்டை காட்டிலும் CGS யூனிட், ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் எல்லாத்தையும் படிக்கிறது நம்முடைய தலையாய கடமை. ஓகே சார், இப்போ எங்களுக்கு வந்து தன்வெப்ப ஏற்படுத்துனா புரியுது. அப்போ எது சார் தன்வெப்ப ஏற்படுத்து ரொம்ப ரொம்ப அதிகம் கொண்டது அப்படின்னு பார்க்குறப்ப நீருக்கு தான் தன்வெப்ப ஏற்படுத்துன்னு அதிகம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 ஜூல் பை கேஜி இன்வெர்ஸ். யோசிச்சு பாருங்கள், 4200. ஸோ இது மிக முக்கியமான ஒரு ஒன் வேர்ட், நல்லா படித்து வச்சுங்க. இதுக்கு முன்னாடி இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 4200, சரிங்களா? 4200. அந்த மாதிரி அதிகமான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் எதை ஊற்றுறோம்? தண்ணி தான் ஊற்றுறோம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய அந்த வாகனங்களை ஊற்றுறோம்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி சூடாகாது, அதனால் அவை அப்படியே மெயின்டைன் ஆகும். பாருங்கள், வாகனங்களில் வந்து ரேடியேட்டரில் வந்து ஊற்றுறதுக்கும் தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரி நிறைய நம்ம இதில் கூட பார்த்துருப்போம். இது அனல் மின் நிலையங்களில் கூட பார்த்திங்கன்னா நம்ம நீர் பார்த்திங்கன்னா குளிர்விப்பான பயன்படும். காரணம் என்னென்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இது மட்டும் இல்லை, ஃபார் நம்ம டே டு லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். மதியம் 1 மணிக்கு போய் நம்ம குளித்தாலும் ஏரி தண்ணி பார்த்திங்கன்னா கூலிங்காகவே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேற்பகுதியில் இருக்க தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வெப்பத்தை உள்ளே எடுத்துக்காது. எடுத்துக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் விடவும் விடாது, அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது 4200 மெதுவாக தான் சூடாகும். சரிங்களா? ரைட். இந்த 2 பாயிண்ட்டையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே நம்ம அன்றாட லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களோடு சேர்த்து கொடுத்துருக்கனால கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சேம் ரீசன் temperature of water in the lake does not change much during daytime. இந்த டேபிளை நல்லா பார்த்துங்க. இந்த டேபிள் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டுக்கும். எதிர்காலத்தில் இந்த டேபிள் வந்து நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக முக்கியமான டேபிள் நல்லா பாருங்கள். அதாவது வாட்டருடைய 3 ஸ்டேட்லேயும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஒன்றா இருக்குமானா இருக்காது. இப்போ பாருங்களேன், லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 4200. இதே இது பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஐஸ் கியூபாக இருக்கிறப்ப 2100 தான். இதை பயன்படுத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க முடியும். எப்படி கேட்கலாம்னா, நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறனானது திரவநிலையை காட்டிலும் திடநிலையில் இருக்கும் பொழுது பாதியாக குறையும். இக்கூற்று சரியா? கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். அந்த மாதிரி கேட்குறப்ப இந்த மாதிரி டேட்டாஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேள்விகளுக்கு பதில் எழுத முடியும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் எங்கேருந்தெல்லாம் கேட்கலாம், புக்குக்குள்ளே தான் கேட்குறாங்க. பட் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, அதனால தப்பு எழுதுறோம்.
ரைட். வாயு நிலை கேசியஸ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 460 தான், ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இது ரொம்ப கம்மி, இதை காட்டில் இது கூட, இதை காட்டில் இது கூட. ஸோ இந்த 3 டேட்டாவையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வைங்க. இதிலேருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புக்கு நடத்துகிற மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய இந்த மாணவர்கள் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சரியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாட்டிக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தில் வச்சு நடத்திடுறேன், கவனிங்க. இங்கே கவனிங்க, இது சாலிட் ஸ்டேட் ஐஸ் க்யூப், இது லிக்விட் ஸ்டேட். இப்போ சாலிட் ஸ்டேட் வந்து லிக்விடாக மாறினா அதுக்கு என்ன பேர்? ஐஸ் உருகுனா என்ன பேர்? உருகுதல், மெல்ட்டிங் அப்படின்ட்டுவோம். ரைட். இதே இது வாட்டர் வந்து திரும்ப ஐஸ் க்யூபாக மாறினா அதுக்கு என்ன பேர்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி ஒரு செம்பு தண்ணி வைக்கிறீங்க, ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஃப்ரீஸ் நமக்கு தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீஸ் அப்படின்றது உறைதல். அப்போ லிக்விட் வந்து சாலிடாக மாறினா அதுக்கு பேர் என்னது? ஃப்ரீஸ். சாலிட் லிக்விட் மாறினா அதுக்கு பேர் என்னது? மெல்ட்டிங். அப்போ இந்த 2 முடிஞ்சு. அடுத்து இந்த 2க்கு வாங்க. லிக்விட் கேசியஸாக மாறினா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, கேசியஸ்ன்ற வார்த்தை நானே பயன்படுத்திட்டேன். அப்போ என்னது? எவாப்ரேஷன். அதுக்கு என்ன பேர்? எவாப்ரேஷன், ஆவியாதல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஆவியாதல். தண்ணி ஹீட்டான என்ன பாவம்? ஆவிதான் ஆகும், எவாபரேஷன். அதே மாதிரி ஆவி திரும்பவும் வந்து தண்ணியானா மழைப்பொழிவு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்சேஷன் அப்படின்வாங்க, குளிர்தல் அப்படின்வாங்க. என்னது? குளிர்தல். ஓகே, இந்த 2ம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்து இந்த 2 பாருங்கள், இதில் தான் தப்பு விடுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுக்கு கேட்டாங்கன்னா இதில் தான் கேட்பாங்க. ஏன்னா இதை தான் நம்மளுக்கு தப்பு வரக்கூடிய இந்த ஏரியா. சரி, என்னான்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்கப்பா. சாலிட் வந்து கேசியஸாக மாறினா, பொதுவாக சாலிட் வந்து லிக்விடாக தான் மாறணும். ஆனால் இங்கே இருக்கிற கேசியஸாக மாறினா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? பதங்கமாதல். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறுச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் படிதல். அதுக்கு பேர் என்னது? படிதல். படிதல்னா டெபாசிஷன். சார் கேஸ் வந்து சாலிடாக மாறுமா? எங்கே அந்த ஹமாம் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு அப்படியே பொண்ணும் தாயும் இப்படி குதிச்சு போவாங்க. போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய முகத்தை தொட்டு பார்த்த உடனே கறி படிஞ்சு கிடக்கும், கருப்பாக இருக்கும். அப்போ அது என்னப்பா? சாலிட் ஸ்டேட். அது எங்கேருந்து வந்தது? வெளியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேருந்து அப்படியே காற்று வாக்கில் வந்து கேஸாக வந்து அந்த முகத்தில் படிஞ்சிருக்கு, அந்த பொண்ணோட முகத்தில். அது சரி பண்ணும் ஹமாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய சோப்பு விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பொண்ணுடைய முகத்தில் என்ன ஆகுது? டெபாசிட் ஆகுது. ஸோ டெபாசிஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விளம்பரங்களெல்லாம் வச்சு நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 6 ப்ராசஸ் இவ்வளோ தான். இந்த 6 ப்ராசஸ் நல்லா பாருங்கள். அதில் மிக முக்கியமான இந்த 2 ப்ராசஸ் இதில் இருந்தால் கேள்வியில் வர சான்சஸ் உண்டு. அடுத்து பார்க்கலாமா? கவனிங்க. அடுத்த தலைப்பு உள்ளுறை வெப்பம். எப்படி நம்ம வந்து வெப்ப ஏற்புத்திறன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த உள்ளுறை வெப்பமும் தன் உள்ளுறை வெப்பமும் அப்படின்றது. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சில பேருக்கு புரியவே புரியாது, பட் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா புரியும். லேட்டன் ஹீட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ நான் நடத்துகிற மாதிரி பாருங்கள், புக்கில் இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் பார்த்தாலே போதுமானது. நல்லா கவனிங்க. இது டெஃபினிஷன் அப்புறம் பார்க்கலாம். போது நான் சொல்ல கரெக்டாக காதில் வாங்கிக்கிங்க. ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது, அதை ஒரு தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறீங்க, டெம்பரேச்சர் பார்க்குறீங்க. ஒரு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு என்ன இருக்குன்னா ஒரு ஒரு நான் ஒரு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ இந்த ஐஸ் க்யூப் அப்படியே இருக்குமானா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் என்ன மெல்ட் ஆகி லிக்யூடாக மாறிட்டு இருக்கும். இப்போ இந்த லிக்யூடில் டெம்பரேச்சர் வச்சு பார்க்குறீங்க, அப்போ எவ்வளோ சார் இருக்கும்னா அப்போயே 1 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். சடனாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்காது, 1 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது, ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலை. நல்லா கவனிங்க. சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது, திடநிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறி இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறலை. கண்டிப்பாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை மாறுறதுக்கு வெப்பம் கொடுத்து தான் ஆகும். நம்ம வெப்பம் கொடுக்கவும் இல்லை, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகவும் இல்லை. அப்போ எப்படி இது மாறுச்சு? ஒரு மறைபொருள் மாதிரி இருக்குது. அப்போ எப்படின்னா இயற்கையாகவே இந்த ஐஸ் க்யூப்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வெப்பம் மறைஞ்சிருக்கும். அந்த வெப்பம் என்ன பண்ணும்னா தன்னுடைய நிலையை மாற்றி அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கும். அந்த மறைஞ்சிருக்க அந்த வெப்பத்துக்கு பேர் தான் என்ன பேர்? லேட்டன்ட் ஹீட், உள் உறை வெப்பம். உள்ளே உறைந்து கொண்டிருக்கிற வெப்பம்னு அர்த்தம். ஆனால் இது எதில் காட்டாது? தெர்மோமீட்டரில் காட்டாது. இவ்வளோதாங்க.
இது இப்படி சொன்னால் புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் புக்கை வச்சு 10 பக்கம் வாசித்தாலும் உள்ளுறை வெப்பம்னா என்னன்னு புரியாது. இப்போ கவனிங்க, வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடும் வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம் எனப்படும். புரியுதுங்களா? இதை நான் டேரெக்டாக நடத்தியதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இது மாதிரி சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட், கவனிங்க. When a substance changes from one state to another, a considerable amount of heat energy is absorbed or liberated. This energy is called latent heat. புரியுதுங்களாப்பா? ரைட்டுமா. அடுத்த தலைப்பு தன் உள்ளுறை வெப்பம், ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தன்னுன்ற 2 எழுத்து வந்துடுச்சுன்னா, அது ஸ்பெசிஃபிக் அப்படின்ற வார்த்தை வந்துடுச்சுன்னா 1 கிலோகிராம் அப்படின்ற அந்த டேர்ம் என்ட்ரி ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? அதே விஷயந்தான், ஆனால் 1 கிலோகிராம் ஐஸ் க்யூப் தானாக உருகுச்சுன்னா அப்போ எவ்வளோ வெப்பாற்றல் உள்ளே ஒளிஞ்சிருக்கோ அதுக்கு பேர் என்னது? ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட். அவ்வளோதான். முன்னே ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு, இப்போ இந்த 1 கிலோகிராம் பொருள் சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுக்கு தனிப்பட்ட மட்டும் டெஃபினேஷன் கொடுக்கல புக்கில், பட் உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். தன் நிலையை மாற்றி இருக்குது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பனிக்கட்டி திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறி இருக்குது. ஆனால் வெப்பம் மாறலை, வெப்பநிலை மாறலை. அப்போ அந்த உள்ளே ஒளிஞ்சிருக்கு அந்த வெப்பநிலைக்கு பேர் என்னது? தன் உள்ளுறை வெப்பம். அவ்வளோதான். பட் எங்கள் புக்கில் டெஃபினேஷன் கொடுக்கல, நம்மளால் அது புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஓகே, இதை என்ன சொல்லுவாங்கன்னா எல் என்ற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல் என்ற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. இதற்கான ஃபார்முலா L = Q/m. Q/m. சார் அங்கே என்ன சார் Q/m × டெல்டின்னு பார்த்தோம், இங்கே என்ன வெறும் m மட்டும் வருது? இங்கே தான் டெம்பரேச்சர் சேஞ்சே ஆகலையே, அப்படியே தானே இருக்குது. சாலிடாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, லிக்விடாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அப்போ இது தேவையில்லை. வெப்ப ஆற்றல் உள்ளே மறைஞ்சிருக்கு, அது 1 கிலோகிராம் பொருள். ஸோ இந்த 2 தெரிஞ்சால் போதும், நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்? லேட்டன்ட் ஹீட்டை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். L = Q/m. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 கிலோகிராம் பனிக்கட்டி உருகுவதற்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவை? ஸோ 5 கிலோகிராம் எம் தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ எல்லுன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அப்ளை பண்ணால் போதும். ஸோ m × L. ஏன் சார் L × m × L போகிறீங்க? ஸோ ஃபார்முலா L = Q/m. நம்ம Q தேவை. அப்போ m எந்த பக்கம் வந்தீங்கன்னா m × Lன்னு மாறிடும். ஸோ m L பெருக்கினீங்கன்னா 5000 × 336 பெருக்கினீங்கன்னா 1.68 × 10⁻6 ஜூல். இவ்வளோதாங்க. பார்க்குறது தாங்க பெரிய விஷயமா இருக்கும், பட் இறங்கி பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஹவு மச் ஹீட் எனர்ஜி இஸ் ரெக்யர்டு டு மெல்ட் 5 கிலோகிராம் ஆஃப் ஐஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஸோ பொதுவாக இதை கொடுத்துருவாங்க. பனிக்கட்டியுடைய தன் உள்ளுறை வெப்பத்தை அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லைனா அந்த 3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு அட்டவணையில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. 4200, 2100, 336 மனப்பாடம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி கணக்கீடு 6 பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கணக்கு. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். புரியாத பட்சத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ சில மாணவர்கள் கரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி சந்தேகங்கள் தீர்த்துக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு கால் பண்ணுறதில்ல. சரி பரவாயில்ல, கால் பண்ணாலும் பரவாயில்ல. கால் பண்ணால் நானும் ஸ்கூலில் இருக்கனால கால் பண்ண சில சிரமம் தான். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்டை நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? ரைட்டுப்பா. ஃபைனலாக இந்த தன் உள்ளுறை வெப்பத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம் சொல்லியிருந்தேன், ஆனால் கடைசியாக கொடுத்துருக்காங்க, நான் தான் கவனிக்கல போல். ஸோ கடைசியாக இருக்குது, பார்த்துடலாமா? தான் கவனிங்க. ஒரு பொருள் திட, திரவ, வாயு ஆகிய நிலைகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும் பொழுது வெப்பநிலை மாறாமல் உட்கவரும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றல் தன் உள்ளுறை வெப்பநிலை எனப்படும். இது எஸ்ஐயில் என்ன வரும்? நம்ம என்ன பார்த்தோம்? Q/m பார்த்தோமா? ஸோ Qனா ஆற்றல், ஸோ ஜேன்னு வரும். ஸோ எம்னா கேஜின்னு வரும். ஸோ ஜேகேஜின்னு வரும், அல்லது ஜேகேஜி இன்வெர்ஸ்னு வரும். புரியுதுங்களா? இதுதான் தன் உள்ளுறை வெப்பம். தன் உள்ளுறை வெப்பம். ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி absorbed or liberated by unit mass of a substance during a change of state without causing any change in temperature. The SI unit of specific latent heat is J/kg. ஓகே, இந்த பாடத்தை முடிச்சிட்டோம், நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இந்த பாடம் எப்படி புரிஞ்சது உங்களுக்கு, நடத்துனது உங்களுக்கு செவனே புரிஞ்சதா இல்லையா அப்படின்றத பற்றி ஃபீட்பேக் கொடுக்கலாம், கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம், முத்துக்கின சட்டம் கொடுக்கலாம், இல்லை என்கிட்டே கொடுக்கலாம். நிறைய குறைகளோ தாராளமாக கொடுங்க, நான் அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ரைட்டுங்களா? நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.